பாடத்திட்டத்தில் 100 நாட்கள் நம்ம பயணம் பண்ணுவோம். இந்த 100 நாட்களுக்குள்ளாக நம்ம என்ன 100 நாள்ல ஒருத்தர் கேட்டாங்க, 100 நாள் என்னங்க முத்திரை நீங்க கத்துக்க முடியும்? எத்தனை முத்திரை கத்துக் குடுப்பீங்க? அப்படின்னு கேட்டாரு. மேபி அதிகபட்சம் ஒரு 40. சரி 40 முத்திரைக்கு எதுக்கு 100 நாள் தேவைப்படுது? சரி வாரம் ஒரு முறை தான் அப்படின்னு சொன்னேன். வாரம் ஒரு முறையா இருந்தா கூட, நீங்க வந்து எதுக்கு 100 நாளுக்குள்ள நம்ம முடிக்கிறதில்ல. அது வேற விஷயம். நம்ம 150 நாள் ஆயிரும் நம்ம பேட்ச் ஓப்பன் பண்ணோம்னா. அப்ப எதற்கு இவ்வளவு பெரிய லாங் டியூரேஷன்? ஒரு ஒரு 40 முத்திரை கத்துக்கிறத வந்து நான் என்ட்ட விட்டீங்கன்னா, ஒரு ஹாஃப் டேல ஏன் அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரத்துல 40 முத்திரை கற்றுக் குடுத்துருவேனே! அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விளக்கம், அவங்கள்ட்ட சொன்ன விளக்கத்த வந்து நம்ம இப்போ அந்த ம பொது தளத்துல நம்ம பதிவு பண்ணுவோம். நாம் கற்றுக்கொள்வது முத்திரைகள் மட்டுமல்ல. நாம் கற்றுக்கொள்வது சித்த முத்திரை. முத்திரைகளோட எப்படி ஒரு ஆ ஒரு சைக்காலஜி படிச்ச ஒருத்தவங்க, எப்படி ஒருவர வந்து முழுமையா ரீட் பண்ண முடியுமோ, ஒருவர எப்படி வந்து இவங்களுக்கு இந்த குறைபாடு தான் இருக்கு. அதனால தான் இவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. அப்படின்னு எப்படி ஒரு மனநலம் சார்ந்த படிப்பு படிச்ச ஒருத்தரால எப்படி ஒருவர முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியுமோ, அதுபோல நம்ம முத்திரைகள் கற்றுக்கொள்ளும் பொழுது, ஒவ்வொரு மனோநிலை மாற்றத்திற்கும் என்ன அடிப்படைன்றத நம்ம கற்றுக்கொள்றோம். நம்ம பேரு தான் முத்திரை கத்துக்கிறோன்றது பேரு. நம்ம கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே மனோபாவத்துல ஏற்படக்கூடிய ரொம்ப சிம்பிளா எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா, நம்ம மண் முத்திரை அப்படின்னா, உடனே மண் முத்திரை எல்லாரும் இந்த விரல இப்படி செய்யுங்க. இதுக்கு வந்து ஒரு தனி வகுப்போ, இல்ல ஒரு பாடத்திட்டமோ தேவையில்ல. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பஞ்சபூதங்களோட மண்ணோட தன்மை என்ன? அது நமது உடலை எப்படி பாதிக்கிறது? அது நமது மனதை எப்படி பாதிக்கிறது? மண் தன்மை நம்ம உடம்புல அதிகமாயிட்டா என்ன மாரியான பாதிப்புகள் ஏற்படுது? மண் தன்மை குறைந்து விட்டால் என்ன மாரி பாதிப்பு ஏற்படுது? எடுத்துக்காட்டுக்கு மண் தன்மைன்றது மண்ன்றது திடத்தோடு தொடர்புடையது. மண் தன்மை நம்மள்ட்ட அதிகமாயிடுச்சு. நம்ம மனோநிலையில மண் தன்மை அதிகமாயிடுச்சு அப்படின்னா, மனோதிடம் ஓவர் ஆயி ஓவர் கான்ஃபிடன்ஸ்க்குள்ள போயிடுறோம். மண் தன்மை குறைஞ்சிருச்சு அப்படின்னா, என்ன ஆகுது? கான்ஃபிடன்ஸ் லெவல் லோ ஆகுது. இப்ப இந்த ஒரே விஷயத்துக்குள்ள எல்லாத்தையும் படிச்சிட முடியுமான்னா, அதுவும் இல்ல. இப்ப பஞ்சபூதங்கள்ல மண்ணோட குணாதிசயத்த பத்தி நம்ம என்ன பண்றோம், ஒரு முழு வகுப்பு முழுக்க படிக்கிறோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரமும் பிராக்டிஸ் என்னவோ, எப்படி விரல்கள் வைப்பதுன்ற பிராக்டிஸ் என்னவோ 10 நிமிஷம் தான் படிப்போம். ஆனா, இந்த மண்ணோட குணாதிசயத்த பத்தி நம்ம என்ன படிக்கிறோம்? 1 மணி நேரம் படிக்கிறோம். அப்ப நாம கற்றுக்கொள்வது முத்திரை மட்டும் இல்ல. முத்திரைகள் மட்டும்னா 40 முத்திரைய 2 மணி நேரம் என்ன, 1 மணி நேரத்திலே கடகடன்னு படிச்சுட்டு போயிரலாம். ஒரு நோட்ஸ் எடுத்து குடுத்து 1 மணி நேரத்தில 40 முத்திரையும் கத்துட்டு நம்ம போய்க்கிட்டே இருக்கலாம். அதுவல்ல. இந்த கல்வி அப்படின்றது, இந்த படிப்புன்றது எத கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, சித்த மருத்துவ அடிப்படை, நம்மளோட சித்தர் தத்துவத்தோடைய அடிப்படைய முழுக்கா கோர்ல போய் கோர்ல போய் அப்படின்னா, சித்த மருத்துவம்னோனே மருந்துகள்னு இல்ல. இப்ப பஞ்சபூதங்கள்ல மண் அப்படின்னா, மண்ணோட இயல்பான தன்மை என்ன? அதற்காக நம்ம வந்து புரியாத ஏதோ ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிறதுக்கு நம்மளுக்கெல்லாம் புரியாது. இப்ப வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் மாரி நான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த புள்ளி இங்க இங்க இருக்குன்னு. இது அப்படியெல்லாம் இல்ல. ரொம்ப சாதாரணமாக, எளிமையாக ஒரு 5 வயசு குழந்தையால கூட என்ன பண்ணிக்க முடியும்? நம்மளோட வகுப்ப கேட்டு, அத புரிந்து அப்ளை பண்ணவும் முடியும். அப்ப நம்ம சித்த முத்திரைன்னு பெயரிட்டிருக்கிறதுக்கான காரணமே அதான். இந்த முத்திரைன்ற கலைய சித்தர் தத்துவத்தோடு நம்ம இணைத்து, ரொம்ப அற்புதமாக பெரிய பெரிய பிரச்சனைக்கு பெரிய பெரிய பிரச்சனை அப்படின்னும்போது, ஆ ப பெயர் கூட தெரியாத பெரிய பெரிய டிஸார்டர்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு அவங்களுடைய உடம்புல காப்பர் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சிண்ட்ரோம் இருக்கு. அப்ப இது எங்கிருந்து வருகிறது? எப்படி அப்படின்னா, அது ஜெனடிக் டிஸார்டர்ன்னு சொல்லிர்றாங்க. அது ஒரு ஆ மரபணு சார்ந்த ஒரு பிரச்சனை. அப்ப இந்த ஒரு சிண்ட்ரோம் இருக்கு. அவங்க உடல்ல காப்பர்ன்ற அந்த சத்தோட தன்மை உச்சத்துல போய் நிக்குது. இது சாதாரணமாக முத்திரைகள்ல குணமாகுது. எப்படி அப்படின்னா, திரும்பவும் அந்த நோயோட பேரையோ, அந்த நோயோட இன்டென்சிட்டியோ நம்ம பார்க்கறதில்ல. பஞ்சபூதங்கள்ல எது ஏற்றத்தாழ்வா இருக்கு, அத சமநிலைப்படுத்தக்கூடிய வேலைய பார்க்குறோம். பெயர் தெரியாத பல்வேறு விதமான ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ். பெயர் பெயர் தெரியாத பல்வேறு விதமான டிசீசஸ், டிஸார்டர்ஸ் எதுல இருந்து எதெல்லாம் சரி பண்ணிக்க முடியுது அப்படின்னு பார்த்தா, ஆ மனோ ரீதியாகவும், உடல் ரீதியாகவும். கிட்னி ரிலேட்டட் டிஸார்டர்ஸ சரி பண்ணிக்க முடியுது. கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள சரி பண்ணிக்க முடியுது. இதயம் சார்ந்த பிரச்சனைய சரி பண்ணி இப்படியான உடல் ரீதியான பல்வேறு பிரச்சனைகளோட கூட சேர்ந்து, மனம் சார்ந்த பிரச்சனையும் சேர்த்து சரி பண்ணிக்க முடியுது. ஏன்னா,
இந்த உடல்ல வரக்கூடிய நோயே எதன் வேரிலிருந்து வரதா இருக்கிறது? மனம் சார்ந்த விஷயத்திலிருந்து வரதா இருக்கு. அப்ப பிளைண்டா வந்து பொறாமப்பட்டா வயிற்றெரிச்சல் வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அது கோபத்தை உண்டாக்குறதா இருக்கு. இப்ப கூட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அது எப்படி மேடம் நீங்க சொல்லலாம்? நீங்க வந்து சாப்பாடு கண்ட கண்ட சாப்பாடு சாப்பிடுறதுனால தானே அல்சர் வருது. பொறாமைனால அல்சர் வருது நீங்க எப்படி சொல்லலாம்? அப்படின்னா, கண்ட கண்ட சாப்பாட்டுக்குள்ளேயே வாழ்ற எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கெல்லாம் அல்சர் வரல. கஷ்டப்பட்டு தயிர் சாதமும், பழங்களும் மட்டுமே சாப்பிட்டு அல்சர் வரவங்க இருக்காங்க. வேற எந்த உணவுமே எடுக்காம, காரமே எடுக்காம இத மட்டுமே எடுத்தாலும் என்னால என்னோட அல்சர் தீரலன்றவங்களும் இருக்காங்க. அப்ப என்ன காரணம் அப்டின்னா, அந்த உணவு அப்டின்றது ஒரு 20% காரணியா இருக்கு. 80% காரணி எங்க இருக்கு அப்டின்னா, நம் உடலில் உள்ள பஞ்சபூத தன்மையா இருக்கு. உணவு உள்ள போடுறோம். அந்த உணவ ரிசீவ் பண்ணக்கூடிய நமது உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூத தன்மையும், நம்மளுடைய மனோபாவமும் ஒரு பெரிய காரணமா இருக்கு. ரொம்ப எளிமையா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ரொம்ப துக்கத்துல இருக்கீங்க. பசிக்காம இருக்கும். அப்படியே துக்கத்துல சாப்பிடாமலே இருக்கவங்க இருக்காங்க. அதே இது ஆங்ஸைட்டில இருக்கீங்க. அதிகமா சாப்பாடு அதிகமா எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கணுன்ற உணர்வு வரும். அப்ப இது எல்லாம் என்ன அப்படின்னா, இந்த கட்டுன்னு சொல்லக்கூடிய நம்மளோட வயிறானது எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்கோ அத பொறுத்து ரெஸ்பாண்ட் பண்ண தொடங்குது. அப்ப நம்ம மனோபாவத்தை முத்திரைகள் மூலமாக சரி செய்கிறோம். இந்த மனோபாவத்த முத்திரைகள் மூலமாக சரி செய்வதன் மூலமாக நாம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம உடல்நிலையும் சரி பண்ணிக்கிறோம். நம்ம மனநிலையும் நம்ம சரி பண்ணிக்கிறோம். இப்பொழுது நம்ம இந்த மாத கடைசியில 1ஆம் தேதி 30ஆம் தேதி சனிக்கிழமை தொடங்குகிறது. அ ஒரு முத்திரை அ அடுத்த பேட்ச் புதிய ஒரு பேட்ச் தொடங்குது. இந்த புதிய பேட்ச்ல எது ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மனோபாவம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் ஃபோக்கஸ் அதிகமா பண்ண போறோம். ஏன் இந்த கேள்வி அப்படின்னு பார்த்தா, ஏன் ஏன் இந்த ஒரு புது மாற்றம் அப்படின்னு பார்த்தா, தற்பொழுது நம்மை சுற்றி உள்ள இருக்கக்கூடிய இடங்கள்ல பார்க்கக்கூடியது, நெறைய மனோபாவம் சார்ந்த பிரச்சனைகள். நெறைய மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம். இப்ப நம்ம பார்த்தோம். எப்படி 12 வயசு, 13 வயசு பையனுக்கு என்ன அதிகபட்சம் தெரியும் அப்படின்னா, முன்னாடி 12 வயசுல ஒரு பழனிக்குமார் ஐயாவ கேட்டிருந்தா, அதிகபட்சம் 10 வயசுல, 12 வயசுல என்னதான் சார் தெரிஞ்சிருக்கும்? பம்பரம் விட தெரியும். ஆமா. விளையாட தெரியும். விளையாட தெரியும். அம்மா, அப்பா சொல்றத கேட்டு நடக்க தெரியும். இத நல்லது, கெட்டதுங்கிறத அம்மா, அப்பாட்ட கன்சல்ட் பண்ணி பண்ணுவாங்க. தானா யோசிக்க முடியாது. விளையாட்டுத்தனமா இருப்பாங்க. முடிவெடுக்கும் அவ்வளவுதான். திறன் இல்லாம. முடிவெடுக்க தெரியாது. தன்ன போல நம்ம பாட்டுக்கு. இப்ப இருக்கக்கூடிய 7 வயது குழந்தை என்ன சொல்லுது? நான் என்ன நெனைக்கிறேனோ, அத எனக்கு செய்ய விடு. சாதாரண கண்டிப்பா, சொல்லுது இல்லையா? நானு கண்டிப்பா. நான் நெனைக்கிறத எனக்கு செய்ய விடு. எனக்கு பிடிச்சத என்ன செய்ய விடு. நீ நீ எதுக்கு என்னோட விஷயத்துல நீ டிசைட் பண்ற? அப்ப என்ன அந்த குழந்தை சொல்லுது? 10 வயசு குழந்தை என்ன சொல்லுது? தனக்குன்னு சொந்த விஷயம், சொந்த விருப்பு வெறுப்புகள் இருக்கு. அதுல நீ தலையிடாதன்னு 7 வயசு குழந்தை அவங்க அம்மா கிட்ட சொல்லுது. அப்ப நான் 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 ஒரு நான் ஒரு தனி மனிதன் இல்லையா? எனக்கு நான் விரும்பினத என்ன செய்ய விடுன்னு சொல்லி அறிவார்த்தமா பேசுது. அப்போலாம் 7 வயசுல நம்மளுக்கு அப்படியெல்லாம் பேசலாம்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. அப்போ இப்ப என்ன மாற்றம் நிகழ்ந்துள்ளது அப்படின்னா, அ பெரிய மனோநிலையில ஒரு பெரிய மாற்றம். ஒரு 2 ஜெனரேஷன் தாண்டி நம்ம வந்திருக்கோம். மிகப்பெரிய மாற்றம். ஜென்சி கிட்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஆ பார்க்கும்பொழுது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள பார்க்குறோம். சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் அது சிரிப்பில்ல. நம்ம வந்து ஒரு சேஃபர் ஜோன்ல நம்ம வாழ்க்கைய வந்து ஒரு மன நிம்மதியோட வாழ்ந்துட்டோம். இப்ப இருக்க 10 வயசு குழந்தைக்கு மன அழுத்தம் வருது. 10 வயசு குழந்தை ஆங்ஸைட்டில அவஸ்தைப்படுது. 7 வயசு குழந்தைங்க. 10 வயசு கூட வேணாம். 7 வயசு குழந்தை ஆங்ஸைட்டி. 7 வயசு குழந்தை மன அழுத்தத்துக்குள்ள வருது. 8 வயசு குழந்தைக்கு மனம் சார்ந்த ஒரு பிரச்சனை. நம்மளுக்கு மனம்னா என்னன்னே தெரியாது அப்ப. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதாவது தீனி குடுத்தாங்கன்னா, எங்கேயாவது சாப்பிடலாம். 2 அடி போட்டாங்கன்னா வாங்கிக்கலாம். இவ்வளோதான் நமக்கு தெரியும். கீழ விழுந்தோம்னா ஏதாவது அடிப்பாங்களே! இவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது 8 வயசுல. ஆனா 8 வயசுல இப்ப இருக்க குழந்தைகளுக்கு மனோபாவம் சார்ந்த, மனநிலை சார்ந்த பிரச்சனைகள் வருது. அதனால இந்த முறை இந்த முத்திரை வகுப்பை நம்ம உடல் சார்ந்த பிரச்சனைகளோட சேர்த்து மனம் சார்ந்த விஷயங்கள அதிகமா ஃபோக்கஸ் பண்றதா நம்மளோட வகுப்பு இருக்க போது. அம் அதனால் அடுத்த வாரம் சனிக்கிழமை வகுப்பு, முதல் வகுப்பு இருக்கும். இதுவரை பதிவு பண்ணாதவங்க பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்று நம்ம இந்த அளவுல நிறைவு பண்ணுவோம்.
டாக்டர் சாலி ஜெயகல்பனா நேரடி வழிகாட்டுதலில் வாழ்வை மாற்றும் 100 நாள் சித்த முத்திரை பயிற்சி வகுப்பு விரைவில் தொடங்குகிறது. இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். இது வெறும் பயிற்சி அல்ல, உங்கள் வாழ்வியல் மாற்றம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும்.